நீங்க ஸ்கூல் போ, அதே மாதிரி டியூஷனுக்கு வா, வீட்டில் இரு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போ, லீவுக்கு ஊருக்கு போ, எங்க வேணா என்ன வேணா பண்ணிக்கோ. சரி, இன்னைக்கு கொஸ்டின் வந்து நான் கேட்கறேன், வழக்கமா நீங்க கேட்பீங்க, இன்னைக்கு நான் கேட்கறேன். லீவ் டைம்ல என்னென்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் 10th சொல்லுங்க. தமிழ் சொல்லு. தமிழ் யார் சொல்றீங்க? தமிழ் வந்து சக்தி மட்டையில வந்து 5 மார்க் 8 மார்க் முடியும். 5 மார்க் 8 மார்க். ஓகே. இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல வந்து 11 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 11 பேராகிராஃப் பிக் கொஸ்டின். கரெக்டா? அப்புறம் மேக்ஸ்ல வந்து 4 தேர்மும் அப்புறம் கொஸ்டின் பேப்பர்ல இம்பார்ட்டன்ட். 4 தேர்வும் பேர் சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்து பித்தாகரஸ் தேற்றம், டெல்ஸ் தேற்றம், கோண இருசமவெட்டி தேற்றம், சீவாஸ் தேற்றம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் சொன்னீங்க. இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகே. சயின்ஸ் வந்து 7 மார்க் மட்டும் படிக்கணும். 7 மார்க் மட்டும். ஓகே. சோசியல் நீங்க வந்து 40 கொஸ்டின் பேப்பர், 40 கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் டைம் லைனு, அப்புறம் கிவ் ரீசன், டிஸ்ட்ரிபியூஷன் தான். அப்புறம் மேப். ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் வந்து நம்ம பார்ப்போம்னா நம்ம 10th பார்ப்போம். 11th and 12th பார்த்தோன்னா இன்னைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதே மாதிரி நீங்க ஹைலைட்ஸ் வச்சு 2 days, புரியுதா? 2 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் வச்சுங்க. நீங்க ஸ்கூல் போ, அதே மாதிரி டியூஷனுக்கு வா, வீட்டில் இரு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போ, லீவுக்கு ஊருக்கு போ, எங்க வேணா என்ன வேணா பண்ணிக்கோ. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நீ டியூஷனுக்கு வந்து தான் படிக்கணும், இல்லை ஸ்கூல் போய் தான் படிக்கணும், இல்லை நீ வீட்டில் இருந்தா படிக்கணும், நீ என்ன வேணா பண்ணிக்கோ. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த டார்கெட்டை முடிச்சிரு. நீ ஸ்கூலுக்கு தான் போகணுன்றத பார்த்தா வலுக்கட்டாயங்குது, நீ டியூஷனுக்கு தான் வான்றது வலுக்கட்டாயங்குது. நீ எனக்கு லீவா இருக்கு, ரிலேஷன் வீட்டுக்கு போனா போ, இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க் போறேன், பீச்சுக்கு போறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் போறேன், படத்துக்கு போறேன், எங்க வேணா போய்க்கோ, எப்படி வேணா இருந்துக்கோ. பட் உன்னுடைய கதையில கரெக்டா இருந்துக்கோ. நீ படிக்கிறத கரெக்டா இருந்துட்டு நீ என்டர்டைன்மெண்ட் ஜாலியா இருக்கு. இந்த வயசு ஜாலியா இருக்க வயசு, ஜாலியா இரு, தப்பு கிடையாது. பட் ஆனா என்ன இருக்கணும், உன் வேலையை முடிச்சுட்டு உன் கதையை முடிச்சுட்டு நீ என்ன வேணா எப்படி வேணா ஜாலியா இருந்துக்கோ. அதுக்கப்புறம் ஃபெயிலியரா தான் இருப்பான். சக்சஸ்ஃபுல் பீப்பிள் சக்சஸ்ஃபுல்லா இருப்பான். சக்சஸ்ஃபுல் ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் பீப்பிள் எப்படி இருப்பானா, அவன் வேலையில அவன் கரெக்டா இருப்பான். நீங்க பிசினஸ் மேன்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிசினஸ் மேனை பொறுத்த வரைக்கும் காலைல 4 மணிக்கு எழுந்திருப்பான், நைட்டு 8-9 மணிக்கு மேல வேலை செய்வான். அதுக்கு மேல ஒரு கால் வந்தாலும் எடுக்க மாட்டான். எதுக்கு? பிசினஸ் சம்பந்தமா வந்து எடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலி இதான் பார்ப்பான். அதே தான் உங்களுக்கு சொல்றேன். அது பெரிய பசங்க 2 பேர். இப்போ நீங்க அதை தான் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன எடுத்துங்க, வேலை முடிச்சு எனக்கு 1000 கால்ஸ் வரும், நான் எடுப்பேனா? இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டி சில கால்ஸ் மட்டும் ஹை ப்ரியாரிட்டி மட்டும் தான் இருப்பேன். அப்பார்ட் ஃப்ரம் கால் எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்னா ரீசன் இதுதான். நமக்கு என்னது, அந்த நேச்சர்ல இருந்து அடுத்த நேச்சருக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம அவங்க கால் எடுக்கணும். அதே மாதிரி நீங்க இங்க இருக்கும்போது ஸ்கூல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நான் வேலைக்கு போயிடுறேன், சில கால்ஸ் மட்டும் தான் என்னால என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். எதுக்கு இந்த பிட்வீன் நான் சொல்றேன்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல ஃபுல் 100% காட்டணும். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் அங்க என்டர்டைன்மெண்ட் ஜாலியா இருந்துக்கோ. அதே மாதிரி ஜாலியா இருக்குது, பேசுறது, கலாய்க்கிறது எல்லாமே அங்க ஜாலியா இருந்துக்கோ. அதே மாதிரி என்ன பண்ணும், அதை முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு கரெக்டாக வந்துடணும். ஓகேவா? தேங்க்ஸ் டு ஆல். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th தரேன். இனிலேருந்தே நம்ம 10th ஸ்டாண்டர்டை ஸ்டார்ட் பண்ண பாருங்க. ஓகே, தேங்க்யூ.